Hello viewers, welcome to the channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இந்தியன் பாலிட்டிலேருந்து உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் பஞ்சாயத்து ராஜ், அதாவது லோக்கல் கவர்மெண்ட் தான் பார்க்க போறோம். மெயினா பார்த்தீங்கன்னா இது 9th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து எடுத்த லைன் பை லைன் எடுத்த அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏற்கனவே ஆர்டிகல்ஸ், கமிட்டிஸ் இந்த மாதிரி மெயின் டாபிக்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸாக பார்த்தோம். பிளேலிஸ்டாகவும் இந்தியன் பாலிட்டியில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நியூ வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க கேள்விக்கு போகலாம். ஸோ கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னா என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஷின் ஆன்சர் பார்க்கலாம். பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது ஒரு கிராமப்புற உள்ளாட்சி அமைப்பு தான். நமது இந்திய அரசியல் அமைப்பில் 9வது பகுதி மற்றும் அட்டவணை 11 சேர்ந்த 73வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 1992 இது செல்லுபடி ஆகும். மெயினாக இந்த 73 அண்ட் 74 ஞாபகம் வச்சுக்கோங்க, வருஷமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 74வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் இந்திய அரசியலமைப்பில் பகுதி 9A மற்றும் அட்டவணை 12 சேர்த்தது. மேலும் சரத்து 40 தேவையான அதிகாரங்களுடன் உள்ளாட்சி சுயராஜ்யத்திற்கு அழைப்பு விடுக்கிறது. ஸோ இந்த கண்டென்ட்ல மெயினாக உங்களுக்கு எந்த பகுதி, அட்டவணை அண்ட் 73 மற்றும் 74வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் வருடம் பார்த்தீங்கன்னா 1992 தான் முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளாட்சி அமைப்பின் வளர்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி 1957, அசோக் மேத்தா கமிட்டி 1977, அனுமந்த் ராவ் கமிட்டி 1983, GVK ராவ் கமிட்டி 1985, LM சிங்வி கமிட்டி 1986. இந்த 5 கமிட்டி மற்றும் அதோடைய வருஷத்தை கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது உங்களுக்கு பொறுத்துகளை வரலாம், இல்லைன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் வரலாம். உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்த ஆண்டு எது? விடை 1882. அதாவது 1882ஆம் ஆண்டு ரிப்பன் பிரபுவின் தீர்மானத்தின்படி மேற்கத்திய நாடுகளின் மக்களாட்சி முறையின் அடிப்படையில் 19ஆம் நூற்றாண்டின் கால் இறுதியில் உள்ளாட்சி அமைப்புகள் இந்தியாவில் புத்துயிர் பெற்றன. இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் தன்னாட்சியை அறிமுகப்படுத்திய ஆண்டு எது? விடை 1935. உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? இந்த கொஸ்டின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விடை ஆப்ஷன் டி, ரிப்பன் பிரபு. அதாவது நவீன உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளமிட்டதால் ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். 1935ஆம் ஆண்டு தன்னாட்சியை அறிமுகப்படுத்திய சட்டம் எது? விடை நவீன உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளமிட்டவர் யார்? விடை ஆப்ஷன் டி, ரிப்பன் பிரபு. இந்தியாவில் நிர்வாகத்தை தாராளமயமாக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ, ரிப்பன் பிரபு. மாகாணங்களில் தன்னாட்சி சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது? விடை ஆப்ஷன் ஏ, 1937. இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகப்படுத்தியவர் யார்? விடை ஆப்ஷன் டி, ரிப்பன் பிரபு. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் கிராமங்களிலிருந்து நகரங்கள் வரை கட்டமைக்கப்பட வேண்டும் என்பது யாருடைய திட்டம்? விடை ஆப்ஷன் ஏ, மகாத்மா காந்தி. சமூக அபிவிருத்தி திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? விடை 1952. அதாவது சமூக அபிவிருத்தி திட்டம் சமூக மேம்பாட்டு திட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், CDPன்னு சொல்லுவாங்க. தேசிய நீடிப்பு சேவை எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? விடை 1953.
தேசிய நீடிப்பு சேவை, அதாவது இங்கிலீஷ்ல நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் திட்டம் 1953ஆம் ஆண்டு ஏப்ரலில் உருவாக்கப்பட்டு அக்டோபர் 2ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்த தேசிய விரிவாக்க சேவை அப்படிங்கிறது 1953ஆம் ஆண்டு இந்திய அரசால் விவசாய மேம்பாடு மற்றும் கிராமப்புற நலனை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட திட்டமாகும். 73 மற்றும் 74வது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதை தான் நான் ஆரம்பத்தில் சொன்னது. இந்த 73 மற்றும் 74வது சட்ட திருத்தம் மற்றும் அதோடைய ஆண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்ததா 1992ன்னு பார்த்தோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1992. 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை அமல்படுத்திய குழு எது? நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா, ஒரு 5 கமிட்டிஸ் இந்த 5 கமிட்டிஸில் ஒரு கமிட்டி 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை அமல்படுத்தியது, இன்னொரு கமிட்டி 2 அடுக்கு பஞ்சாயத்து முறையை அமல்படுத்தியது. ஸோ இதில் விடை என்னன்னு பார்ப்போம். ஸோ 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை அமல்படுத்திய குழு, அதாவது கமிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்வந்த் ராய் மேத்தா குழு 1957. ஸோ பஞ்சாயத்து ராஜுக்கு ரிலேட்டடான கமிட்டிஸ் பற்றி தனியாகவே ஒரு அப்கமிங் வீடியோவில் கொஷின் ஆன்சர் இல்லாமல் அந்த கண்டென்ட் பற்றி பார்க்கலாம். 2 அடுக்கு பஞ்சாயத்து முறையை பரிந்துரைத்த குழு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் விடை அசோக் மேத்தா கமிட்டி 1977 முதல் 1978 வரை. 1985ஆம் ஆண்டு திட்ட குழுவினரால் நிறுவப்பட்ட கமிட்டி எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை GVK ராவ் கமிட்டி 1985. எந்த குழுவின் பரிந்துரையின்படி 73 மற்றும் 74வது சட்ட திருத்தம் 1992இல் கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோடைய விடை LM சிங்வி கமிட்டி 1986. தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஸோ இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது, அதாவது ராஜஸ்தான், பம்பாய் அந்த மாதிரி. ஸோ இதில் தமிழ்நாடுன்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா 1994. ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1994. தமிழ்நாட்டில் உள்ளாட்சியில் பெண்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள இடஒதுக்கீடு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. விடை 1/3 பங்கு. கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக செயல்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ மாவட்ட ஆட்சியர். கிராம ஊராட்சியின் குறைந்தபட்ச மக்கள் தொகை எவ்வளவு? விடை 500. தமிழ்நாட்டில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகள் பற்றி கூறும் கல்வெட்டு எது? விடை ஆப்ஷன் ஏ காஞ்சிபுரம் உத்திரமேரூர் கல்வெட்டு. 10-12ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்பு முறை யாருடைய ஆட்சி காலத்தில் உச்சநிலையை அடைந்தது? விடை சோழர் காலத்தில். உள்ளாட்சி அமைப்பில் வரி விதிக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு எது? விடை கிராம ஊராட்சி. அதாவது ஊரக உள்ளாட்சியில் 3 அடுக்கு அமைப்பு உள்ளது. அது என்னன்னா மாவட்ட ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், கிராம ஊராட்சி. பண்டைய தமிழகத்தில் கிராம சபையின் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க பின்பற்றப்பட்ட தேர்தல் முறை எவ்வாறு அழைக்கப்பட்டது? விடை குடவோலை முறை. அது என்னன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரமேரூர் கல்வெட்டுகளில் இதற்கான ஆதாரங்கள் காணப்படுகிறது. மெட்ராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பஞ்சாயத்து சட்டம் நிறையவே இருக்குது. நம்ம ஸ்டார்டிங்லேயே தமிழ்நாடு கிராம பஞ்சாயத்து பார்த்தாச்சு. இது மெட்ராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம். விடை 1950.
மெட்ராஸ் பஞ்சாயத்து சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? விடை 1958. இந்த கேள்வியும் லாஸ்ட்டாக கேட்ட கேள்வியும் வித்தியாசம் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மெட்ராஸ் கிராம பஞ்சாயத்துன்னு இருந்துச்சு. ஓகேங்களா? மெட்ராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் அது 1950. இந்த கேள்வி மெட்ராஸ் பஞ்சாயத்து சட்டம் 1958. மெட்ராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? கிராம சபை ஒரு வருடத்திற்கு எத்தனை முறை நடத்தப்படும்? விடை 4 முறை. அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2. ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பது யார்? விடை மக்கள். ஊராட்சி ஒன்றிய தலைவரை தேர்ந்தெடுப்பது யார்? விடை ஆப்ஷன் டி, ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள். இந்தியாவில் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பான சென்னை மாநகராட்சி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? விடை ஆப்ஷன் ஏ, 1688ஆம் ஆண்டு. பெருநகர சென்னை மாநகராட்சி அதாவது கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் இந்தியாவின் தமிழக மாநிலத்தில் உள்ள மிக பழமையான நகராட்சி ஆகும். இது 1688ஆம் ஆண்டு செப்டம்பர் 29ஆம் தேதி அன்று உருவாக்கப்பட்டது. நகர்ப்புற உள்ளாட்சி எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது? விடை 3 அமைப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி. இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது என்று கூறியவர் யார்? விடை ஆப்ஷன் பி, காந்தியடிகள். கிராமப்புறங்களின் பிரதிநிதிகளை மக்களாக கொண்ட கிராம சுயராஜ்யத்தை விரும்பியவர் யார்? விடை ஆப்ஷன் டி, காந்தியடிகள். சென்னை மாநகராட்சி கட்டிடத்திற்கு எந்த ஆங்கிலேயரின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? விடை ஆப்ஷன் ஏ, லார்ட் ரிப்பன். எந்த அரசர் காலத்தில் இருந்த உள்ளாட்சி அமைப்பு பற்றி உத்திரமேரூர் கல்வெட்டு தெரிவிக்கிறது? விடை முதலாம் குலோத்துங்க சோழன் கால கல்வெட்டு. பெரியார் ஈரோட்டில் குழாய் மூலம் குடிநீர் விநியோக முறையினை செயல்படுத்திய ஆண்டு எது? விடை ஆப்ஷன் சி, 1919 மே மாதம் 26ஆம் தேதி. டேஷ் ஈரோடு நகராட்சியின் தலைவராக 1917 முதல் பல ஆண்டுகள் இருந்தவர் யார்? விடை ஆப்ஷன் பி, ஈ.வி. ராமசாமி பெரியார். பெரியார் ஈ.வே. ராமசாமி எந்த ஆண்டிலிருந்து பல ஆண்டுகள் ஈரோடு நகராட்சியின் பெருந்தலைவராக பதவி வகித்தார்? இதோடைய பதில் லாஸ்ட் கேள்வியிலேயே பார்த்தோம். விடை ஆப்ஷன் ஏ, 1917. பெரியார் ஈ.வே. ராமசாமி அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ஈரோடு வெங்கட்ட ராமசாமி. கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை கிராம ஊராட்சி. ஊராட்சிகளின் ஆய்வாளராக செயல்படுகின்றவர் யார்? விடை ஆப்ஷன் பி, மாவட்ட ஆட்சியர். இந்திய நிர்வாகம் பிராந்திய மொழியிலேயே நடைபெற வேண்டும் என விரும்பியவர் யார்? விடை ஆப்ஷன் சி, மன்றோ. மேயரின் பதவிக்காலம் என்ன? விடை ஆப்ஷன் சி, 5 ஆண்டுகள். பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு ராஜஸ்தானில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? விடை 1959. டேஷ் 1882 உள்ளாட்சி சுயாட்சியை அறிமுகப்படுத்தினார்?
அதாவது யார் அறிமுகப்படுத்தினார்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் பி ரிப்பன் பிரபு. மாநகராட்சி கமிட்டி கூட்டங்களுக்கு தலைமை தாங்குபவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ மேயர். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. விடை பார்க்கலாம். விடை மாவட்ட ஊராட்சி பெருந்தலைவர், கிராம சபைகள், கிராமங்கள், பகுதி குழுக்கள், நகராட்சிகள், ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி, மாநகர தலைவர். பின் வருவனவற்றுள் சரியானது எவை? 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். உள்ளாட்சி அமைப்புகள் தன்னாட்சி குடியரசுக்கு கருவியாக செயல்படுகின்றன. 2வது பாயிண்ட், உள்ளாட்சி அமைப்பு உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இதில் எது சரின்னு பார்ப்போம். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 மட்டும். 2வது தவறு. ஏன்னா உள்ளாட்சி அமைப்பு உறுப்பினர்கள் உள்ளூர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அடுத்தது ஒரு பொறுத்துக. ஒரு பக்கம் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் சட்டம்லாம் கொடுத்துருக்காங்க. 1950 மெட்ராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம். 1919 குழாய் மூலம் குடிநீர் விநியோகம். 1958 மெட்ராஸ் பஞ்சாயத்து சட்டம் மற்றும் மெட்ராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டம். 1992 73 மற்றும் 74வது அரசமைப்பு திருத்த சட்டங்கள். 1994 தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம். உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தல்களை டேஷ் நடத்துகின்றது. விடை ஆப்ஷன் ஏ மாநில தேர்தல் ஆணையம். குறிப்பு பார்க்கலாம். நகராட்சி அமைப்புகள் மற்றும் பஞ்சாயத்துகளுக்கான தேர்தல்கள் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் வெளிப்படை தன்மையுடனும் நடத்தப்படுவதை இந்த ஆணையம் உறுதி செய்கிறது. மேலும் வாக்காளர் பட்டியலை தயாரிக்கவும் தேர்தல் தேதிகளை அறிவிக்கவும் உள்ளூர் மட்டத்தில் தேர்தல் செயல்முறையை மேற்பார்வையிடவும் இது அதிகாரங்களை கொண்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் மாநில தேர்தல் ஆணையங்கள் இந்திய அரசியலமைப்பில் 243 கே மற்றும் 243 ZA விதிகளின் கீழ் நிறுவப்பட்டுள்ளன. நகராட்சியினை நிர்வாகம் செய்ய நியமிக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் பி நகராட்சி ஆணையர். அதாவது நகர சபை தலைவர் மற்றும் பகுதி உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இவர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். மாநகராட்சியின் நிர்வாக அலுவலர் யார்? விடை ஆப்ஷன் பி மாநகராட்சி ஆணையர். இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி அதாவது IAS ஒருவர் மாநகராட்சி ஆணையராக நியமிக்கப்படுகிறார். கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக செயல்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ மாவட்ட ஆட்சியர். 500க்கும் மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்டு உள்ள ஒவ்வொரு கிராமமும் கிராம ஊராட்சியாக உருமாறி உள்ளது. அடுத்தது ஒரு பொறுத்துக பார்க்கலாம். இது எல்லாமே கமிட்டி நேமும் அந்த உருவாக்கப்பட்ட இயரும் தான் கொடுத்துருக்காங்க. விடை ஆப்ஷன் சி 1957 பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. 1977 அசோக் மேத்தா கமிட்டி. 1985 GVK ராவ் கமிட்டி. 1986 LM சிங்வி கமிட்டி. 1992 73 மற்றும் 74வது அரசமைப்பு திருத்த சட்டங்கள். அடுத்த பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இதுவும் என்னன்னா கமிட்டி நேம்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களோட அமைப்பு பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க.
விடை ஆப்ஷன் ஏ எல்.எம். சிங்வி கமிட்டி. 73 மற்றும் 74வது அரசமைப்பு திருத்தச் சட்டங்கள். ஜி.வி.கே. ராவ் கமிட்டி. வேரற்ற புற்கள். அசோக் மேத்தா கமிட்டி. 2 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு. கிராம பஞ்சாயத்து பற்றி சொல்லும் சட்டங்களை பற்றி கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாம். மெட்ராஸ் கிராம பஞ்சாயத்துகள் சட்டம் 1950. இது பார்த்தீங்கன்னா 1950ஆம் ஆண்டின் சட்டம் NX என்ற பெயரிலும் அழைக்கப்பட்டது. அடுத்தது மெட்ராஸ் பஞ்சாயத்துகள் சட்டம் 1958. இது என்னன்னா மெட்ராஸ் ஆக்ட் 35 ஆஃப் 1958 என்ற பெயரிலும் அழைக்கப்பட்டது. அடுத்தது பம்பாய் கிராம பஞ்சாயத்து சட்டம் 1958. தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994. இது சட்டம் எண் பார்த்தீங்கன்னா 21. இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இயரும் சேர்த்து. கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் நாட்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 நாட்கள் நடைபெறும். அது எப்பன்னா ஜனவரி 26 குடியரசு தினம், மே 1 உழைப்பாளர் தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அக்டோபர் 2 காந்தி பிறந்த தினம். பஞ்சாயத்து ராஜ் ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ் சிலதை பார்க்கலாம். பல்வந்த் ராய் மேத்தா குழுவின் 3 அடுக்கு பஞ்சாயத்து பரிந்துரைகள் என்னென்னு நீங்கள் பார்ப்போம். இயற்றப்பட்ட அதாவது நிறுவப்பட்ட வருஷம் பார்த்தீங்கன்னா 1957. பரிந்துரைகளில் முதலாவது பார்த்தீங்கன்னா கிராம அளவில் கிராம ஊராட்சிகள், 2வது வட்டார அளவில் பஞ்சாயத் சமிதி, அது தேர்தல் பார்த்தீங்கன்னா நேரடி தேர்தல், மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத் மறைமுக தேர்தல். அடுத்தது அசோக் மேத்தா கமிட்டி 1977. 2 அடுக்கு முறை, அரசியல் கட்சிகள் அனைத்து நிலை தேர்தல்களிலும் பங்கு பெற வேண்டும். தேர்ட் ஒன் ஜி.வி.கே. ராவ் குழு, வருடம் 1985. திட்டக்குழுவால் நியமிக்கப்படுதல். வேரற்ற புற்கள். லாஸ்டா எல்.எம். சிங்வி குழு 1986. 73 மற்றும் 74வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் வருஷம் பார்த்தீங்கன்னா 1992. ஸோ கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்ப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.